வெல்கம் டு மீனாட்சி அகாடமி. நம்ம லாஸ்ட் வீடியோல என்ன பார்த்திருந்தோம் அப்படின்னா, யூனிக்கா ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் பிளாட் ஆஃப் மைல்டு ஸ்டீல் மட்டும் தான் பார்த்திருந்தோம். இந்த வீடியோல நம்ம ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் பிளாட் ஆஃப் டிஃபரெண்ட் மெட்டீரியல்ஸ், மைல்டு ஸ்டீல் மட்டும் இல்லாம மத்த மெட்டீரியல்ஸ்லாம் எப்படி பிஹேவ் பண்ணுது, அதே மாதிரி மைல்டு ஸ்டீல கம்ப்ரஷனுக்கு பண்ணா என்ன பண்ணும் அப்படின்னு பார்ப்போம். ஸோ இந்த கிராஃப் நம்ம லாஸ்ட் வீடியோலயே பார்த்திருந்தோம். இத தான் என்ன சொல்லியிருந்தோம், ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் பிளாட் ஆஃப் மைல்டு ஸ்டீல் இன் டென்ஷன்னு சொல்லியிருந்தோம். ஸ்லோப் ஆஃப் த லைன் OAவ தான் நம்ம என்னன்னு சொல்லியிருந்தோம். ஸ்லோப் ஆஃப் லைன் OAவ தான் நம்ம யங்ஸ் மாடுலஸ் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸ்லோப் ஆஃப் த லைன் OA இஸ் கால்ட் யங்ஸ் மாடுலஸ் அப்படின்னு நம்ம படிச்சிருந்தோம். ஸோ இந்த கிராஃப்ல இன்னும் சர்டன் ஃபியூ பாயிண்ட்ஸ் மட்டும் ஆட் ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து ஈல்டு ஸ்ட்ரெயின்னு ஒரு வேல்யூ இருக்கு. ஸோ உங்களுக்கு மைல்டு ஸ்டீலை டெஸ்ட் பண்ணுறப்ப உங்களுக்கு என்னென்ன வேல்யூஸ்லாம் அவுட்புட்டாக நீங்கள் ஃபைன் பண்ணுவீங்க அப்படின்னா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் காம்படிட்டிவ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஈல்டு ஸ்ட்ரெஸ் ஆஃப் மைல்டு ஸ்டீல் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஈல்டு ஸ்ட்ரெஸ் ஆஃப் மைல்டு ஸ்டீல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 250 MPa. அதாவது இந்த வேல்யூ, இந்த யூனிக்கா ஒரு ஃபினாமினன் இருக்குல்ல, ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம இன்க்ரீஸ் பண்ணாமலேயே ஆனா மெட்டீரியல் வந்து கண்டினியூஸா டிஃபார்ம் ஆயிட்டு இருக்கும். இதுதான் ஈல்டிங்னு சொல்லுவோம். பிளாஸ்டிக் ஃப்ளோன்னு சொல்லுவாங்க. இன்னும் ஹையர் ஸ்டடீஸ் போக போக மாஸ்டர்ஸ் டிகிரில என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பிளாஸ்டிக் ஃப்ளோ பிஹேவியர் ஆர் பிளாஸ்டிக் பிஹேவியர்னு சொல்லுவோம். இதை தான் ஈல்டு ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவோம். இந்த ஈல்டு ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ என்னது? 250 MPa. எதுக்கு? மைல்டு ஸ்டீலுக்கு. அதே மாதிரி அல்டிமேட் ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ ஒரு மைல்டு ஸ்டீலுக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 410 MPa இருக்கும். ஸோ அல்டிமேட் ஸ்ட்ரெஸ் ஆஃப் அ மைல்டு ஸ்டீல் இஸ் 410 MPa அப்படின்னு பார்த்துருப்போம். அதே மாதிரி இந்த அல்டிமேட்டா நீங்க யூடிஎம்ல டெஸ்ட் பண்ணி இந்த கிராஃப் பிளாட் பண்றதோட அல்டிமேட் எய்ம் என்ன அப்படின்னா, இந்த இனிஷியலா லீனியரா இருக்கக்கூடிய போர்ஷனோட ஸ்லோப் கண்டுபிடிக்கிறது தான். அதை தான் நம்ம யங்ஸ் மாடுலஸ்ன்னு ரிப்போர்ட் பண்ணுவோம். யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் ஸ்டீல். அது எவ்வளோ இருக்கும் வேல்யூ அப்படின்னா 2 × 10⁵ MPaன்னு இருக்கும். ஸோ கொஸ்டின்ல என்ன கேட்கலாம் அப்படின்னா, ஈல்டு ஸ்ட்ரெயின், அதாவது எந்த பாயிண்ட்ல மெட்டீரியல் ஈல்ட் ஆக ஆரம்பிக்குதோ அதுக்கு ரெஸ்பெக்டிவான ஈல்டு ஸ்ட்ரெயின் அப்படின்னா என்னன்னு கேட்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன தெரியும்? ஹூக்ஸ் லா தெரியும். ஹூக்ஸ் லா என்னது? E is equal to சிக்மா பை எப்சிலான். அப்ப எப்சிலான் வேணும்னா என்ன பண்ணணும்? சிக்மா பை E போடணும். அப்ப ஈல்டு ஸ்ட்ரெயின் இஸ் ஈக்குவல் டு ஈல்டு ஸ்ட்ரெஸ் பை யங்ஸ் மாடுலஸ். ஈல்டு ஸ்ட்ரெஸ் தான் எங்க இருக்கு? இங்க இருக்கு. 250 MPa. 250 MPa. யங்ஸ் மாடுலஸ் என்னது? 2 × 10⁵ வரும். ஸோ MPa ஸ்ட்ரெயினுக்கு எப்பயுமே யூனிட் கிடையாது. அப்படி பார்த்தீங்க அப்படின்னா 1.25 × 10⁻³ வரும். நான் பெர்சன்டேஜ்ல ரெப்ரசன்ட் பண்ணேன் அப்படின்னா, பெர்சன்டேஜ் ஃபார் எக்ஸாம்பிள் இன்டூ 100 பெர்சன்டேஜ்ல ரெப்ரசன்ட் பண்ணேன் அப்படின்னா 0.125% வரும். அப்ப 0.125%ல மைல்டு ஸ்டீல் ஈல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். எந்த பாயிண்ட் வரைக்கும் சார் இந்த ஈல்டிங்கிற ஃபினாமினா நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 15 டைம்ஸ் ஆஃப் எப்சிலான் ஒய், அதாவது 1.875% ஸ்ட்ரெயின் வரைக்கும் நடக்கலாம். அல்டிமேட் ஸ்ட்ரெஸ் எப்போ சார் ரீச் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அல்டிமேட் ஸ்ட்ரெஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0.2 ஆர் 20% ஆஃப் ஸ்ட்ரெயினில் இருக்கப்போ ரீச் ஆகும். 20% ஸ்ட்ரெயினில் ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபெயிலியர் ஸ்ட்ரெயின் அதே மாதிரி 30% ஸ்ட்ரெயினில் ரீச் ஆகும். இது அப்ராக்சிமேட் வேல்யூ தான் இது ரெண்டுமே. பட் ஆனால் ஈல்டு ஸ்ட்ரெயின் வந்து உங்களுக்கு எக்ஸாமில் கேட்கலாம். ஏன்னா ஜஸ்ட் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் பை யங்ஸ் மாடுலஸ் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈல்டு ஸ்ட்ரெயின் கிடைச்சிரும். ஸோ இந்த கிராஃபை தான் நம்ம போன கிளாஸில் டீட்டெயில்டாக பார்த்தோம். இது வந்து மைல்டு ஸ்டீலை டென்ஷனுக்கு சப்ஜெக்ட் பண்ணுறப்ப, மைல்டு ஸ்டீலை கம்ப்ரெஷனுக்கு சப்ஜெக்ட் பண்ணீங்க அப்படின்னா எப்படி பிஹேவ் பண்ணுங்கிறத இப்போ பார்ப்போம். ஸோ இந்த கீழே வரைஞ்சிருக்க கிராஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மைல்டு ஸ்டீல் சப்ஜெக்டட் டு டென்ஷன். இது நம்மளுக்கு நல்லா தெரியணும். தூக்கத்தில் எழுப்பி வரைய சொன்னாலும் we should be able to draw it. மைல்டு ஸ்டீல் சப்ஜெக்டட் டு டென்ஷன். இதே இது மைல்டு ஸ்டீல் கம்ப்ரெஷனுக்கு சப்ஜெக்ட் பண்ணீங்க அப்படின்னா, மைல்டு ஸ்டீல் கம்ப்ரெஷனுக்கு சப்ஜெக்ட் பண்ணீங்கன்னா மேலே இருக்க கிராஃப் மாதிரி இருக்கும். ஏன் சார் அதை அப்படி வரைஞ்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, டென்ஷன் அப்போ என்ன ஆகுது? ஏரியா ரெடியூஸ் ஆகி மெட்டீரியல் ஃபெயில் ஆகுது. ஸோ ஏரியா ரெடியூஸ் ஆகி மெட்டீரியல் ஃபெயில் ஆகிறப்ப ஸ்ட்ரெஸ் கம்மியாகும். கம்ப்ரெஷனில் என்ன ஆகும் அப்படின்னா, அல்டிமேட் ஸ்ட்ரெஸ்க்கு அப்புறம் லோடு ஃபர்தராக இன்க்ரீஸ் ஆகும். அதாவது பிஹேவியர் கேட்கலாம் உங்களை எக்ஸாமில் ஆர் இன்டர்வியூஸில், உங்களோட PSU பப்ளிக் செக்டர் இல்லை TNPSC இன்டர்வியூஸில் கேட்கலாம். நீங்கள் வந்து ஒரு ஸ்பெசிமனை கம்ப்ரெஷன் கொடுக்குறப்ப, மைல்டு ஸ்டீலை கம்ப்ரெஸ் பண்ணுறப்ப அது எப்படி பிஹேவ் ஆகும் அப்படின்ட்டு. மைல்டு ஸ்டீலை கம்ப்ரெஸ் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அது வந்து பல்ஜ் ஆகும். இட் வில் அண்டர்கோ எ ஃபெனோமெனன் கால்ட் பல்ஜிங். ஆனால் அதே இதை நீங்கள் வந்து ஒரு டென்சைல் லோட் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா, அந்த ஃபினாமினானுக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, வி கால் தட் டு பி நெக்கிங். நெக்கிங் அப்படிங்கிறது ரிடக்ஷன் இன் கிராஸ் செக்ஷனல் ஏரியா. பல்ஜிங் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் இன் கிராஸ் செக்ஷனல் ஏரியா. இது வந்து நெக்கிங். அப்போ உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஏரியா வந்து ரெடியூஸ் ஆகும். அந்த ஏரியா ரெடியூஸ் ஆகி ஃபெயில் ஆகிறத நம்ம என்ன சொல்லுவோம்? நம்ம வந்து நெக்கிங் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். ஸோ இந்த ஏரியா ரெடியூஸ் ஆகிறத நம்ம நெக்கிங்னு பார்த்துருப்போம். இது வந்து டென்ஷன் அப்போ, இது வந்து கம்ப்ரெஷன் அப்போ. மைல்டு ஸ்டீல் சப்ஜெக்ட் டு கம்ப்ரெஷன் கிராஃபோட பிஹேவியர் எப்படி இருக்குன்னா, இப்படி இல்லாமல் மேலே போகிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து மைல்டு ஸ்டீல் சப்ஜெக்ட் டு கம்ப்ரெஷன்.
ஸோ இது போக ஃபர்தரா வேற என்னென்ன பாயிண்ட் இந்த மைல்டு ஸ்டீல் டென்ஷன் கிராஃப்ல பார்த்துருக்கோம். இப்போ கம்ப்ரஷன் கிராஃப் பார்த்துருக்கோம். அடுத்து வந்து டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ். ஸோ ஜென்ரலா இது வந்து மைல்டு ஸ்டீலோட கிராஃப் அப்படின்னு சொல்லியிருந்தேன். மைல்டு ஸ்டீலோட கிராஃப் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹை ஸ்ட்ரென்த் ஸ்டீலோட கிராஃப்னு சொல்லுவோம். ஹை ஸ்ட்ரென்த் ஸ்டீலோட ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் பிளாட். ஹை ஸ்ட்ரென்த் ஸ்டீல் ஆர் HYSD பார் அப்படின்னு படிப்போம். ஹை ஈல்டு ஸ்ட்ரென்த் டிஃபார்ம்டு பார்ஸ். ஹை ஈல்டு ஸ்ட்ரென்த் டிஃபார்ம்டு பார்ஸ் அப்படின்னு படிச்சிருப்போம். ஹை ஈல்டு ஸ்ட்ரென்த் டிஃபார்ம்டு பார்ஸ் அப்படின்னு படிச்சிருப்போம். ஓகே, இது வந்து நம்மளுக்கு அலுமினியம். ஓகே, அலுமினியமோட ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கிராஃப். இது வந்து காப்பர். ஸோ இந்த கிராஃப்ல இருந்து என்ன சார் இன்ஃபரன்ஸ் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் வரைக்கும் உங்களுக்கு வந்து லிமிட் ஆஃப் ப்ரொபோர்ஷனாலிட்டி அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அந்த கிராஃப் வந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் வரைக்கும் லீனியரா இருக்கும். ஸோ அப்போ இந்த ஒரு கிராஃபோட ஸ்லோப்பும் தான் என்ன சொல்லுவோம், ரெஸ்பெக்டிவ் யங்ஸ் மாடுலஸ்ன்னு சொல்லலாமா? ரெஸ்பெக்டிவ் யங்ஸ் மாடுலஸ். அப்போ யங்ஸ் மாடுலஸை வந்து அரேஞ்ச் பண்ண சொல்லலாம். உங்களுக்கு நல்லா தெரியும், இந்த ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கிராஃபை வச்சே சொல்லலாம். ஒரு ஆப்ஜெக்டோட ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கிராஃப் எவ்வளோ பெருசா இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து நம்ம எனர்ஜி அப்சர்வ்டெல்லாம் பார்ப்போம் என்னன்னு. பட் இந்த கிராஃப்ல இருந்து பார்த்தா உங்களுக்கு என்ன தெரியுது, எதுக்கு இருக்கிறதுலே ஸ்லோப் கம்மியா இருக்கு? இருக்கிறதுலே காப்பருக்கு தான் ஸ்லோப் கம்மியா இருக்கு. அப்போ காப்பரோட யங்ஸ் மாடுலஸ் தான் இருக்கிறதுலே கம்மியா இருக்கும். அடுத்து அலுமினியத்தோட யங்ஸ் மாடுலஸ் இருக்கும். அதுக்கு அடுத்து மைல்டு ஸ்டீலோட யங்ஸ் மாடுலஸ். அதுக்கு அடுத்து தான் HYSD பார்ஸோட யங்ஸ் மாடுலஸ் இருக்கும். ஸோ மோஸ்டா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிடாமினண்டா மைல்டு ஸ்டீலுக்கும் HYSD பார்ஸ்க்கும் யங்ஸ் மாடுலஸ் சேமா தான் இருக்கும். 2 × 10⁵ தான். ஸ்டீல்னாலே யங்ஸ் மாடுலஸ் சேமா தான் இருக்கும். ஆனா அதோட ஈல்டு ஸ்ட்ரெஸ் தான் வேரி ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், ஈல்டு ஸ்ட்ரெஸ் ஆஃப் மைல்டு ஸ்டீல் நம்ம என்ன பார்த்திருக்கோம், 215 பார்த்திருக்கோம். ஆனா ஈல்டு ஸ்ட்ரெஸ் ஆஃப் HYSD பார் என்னவா இருக்கலாம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, நீங்க வந்து RCC படிக்கிறப்ப படிச்சிருப்போம். Fe415, Fe500 அப்படின்ட்டு. ஸோ ஈல்டு ஸ்ட்ரெஸ் ஆஃப் ஹை ஈல்டு ஸ்ட்ரென்த் டிஃபார்ம்டு பார் வந்து இட் கேன் பி டிஃப்ரெண்ட். பட் ஆனால் ரெண்டுத்துக்குமே யங்ஸ் மாடுலஸ், அந்த இனிஷியல் ஸ்லோப் இருக்குல்ல, அந்த ஸ்லோப் வந்து இட் வில் ரிமைன் சேம் தான். ஓகே, அதே மாதிரி காப்பர் அண்ட் அலுமினியம் வர சொல்லியிருக்கோம். அந்த ரிலேஷன் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அலுமினியமோட யங்ஸ் மாடுலஸ் ஜென்ரலா ஸ்டீலோட யங்ஸ் மாடுலஸை கம்பேர் பண்றப்ப இட் வில் பி அரௌண்ட், அலுமினியமோட யங்ஸ் மாடுலஸ் ஸ்டீலோட யங்ஸ் மாடுலஸை கம்பேர் பண்றப்ப இட் வில் பி அரௌண்ட் 1/3. அதே மாதிரி காப்பருக்கு வந்து இன்னும் கம்மியா இருக்கும். ஸோ அப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா, எக்ஸாமில் கிவன் டேட்டா கொடுக்கலனாலும் ஒரு கொஸ்டின் அட்லீஸ்ட் ரஃபாக நீங்கள் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா யூ கேன் ட்ரை இட் அவுட். ஸோ யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் அலுமினியம் வந்து யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் ஸ்டீலோட 3 டைம்ஸ் 1/3 டைம்ஸ் இருக்கும். இது ஒரு கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து எந்த ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் பிளாட் அப்படின்னா, ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் பிளாட் ஆஃப் HYSD பார். ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் பிளாட் ஆஃப் HYSD பார், அதாவது ஹை ஈல்டு ஸ்ட்ரென்த் டிஃபார்ம்டு ஸ்டீல் பார் தான். இது ஸ்டீல் தான், வேற எந்த மெட்டீரியலும் இல்லை, ஸ்டீல் தான். ஆனால் அதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஹை ஈல்டு ஸ்ட்ரென்த் டிஃபார்ம்டு பார்னு பார்த்துருப்போம். ஏன் சார் இதுக்கு கிராஃப் வரைஞ்சிருக்கீங்க இப்படி? ஜென்ரலாக மைல்டு ஸ்டீல்னா இப்படி வந்து ஒரு பிளாட்டோ வந்து இப்படி ரைஸ் ஆகும் தானே வரைஞ்சிருந்தீங்க இவ்வளோ நேரம் எல்லா இடத்துலையுமே. இதே HYSD பாரை நீங்கள் வந்து டென்சைல் டெஸ்ட்டுக்கு சப்ஜெக்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த பாரோட ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் பிளாட் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படி தான் இருக்கும். ஏன் சார் இதில் வந்து ஈல்டிங்கிற ஃபினோமெனன் இருக்காதுன்னா கிடையாது. மைல்டு ஸ்டீலுக்கு மட்டும்தான் ஈல்டிங்கிற ஃபினோமெனன் இருக்கும். HYSD பார்ல ஈல்டிங்கிற ஃபினோமெனன் இருக்காது. அப்போ ஈல்டிங்கிற ஃபினோமெனன் இல்லைன்னா இதுக்கு எப்படி சார் ஈல்டு ஸ்ட்ரெஸ்ஸை டிஃபைன் பண்ணுறது? ஆட்டோமேட்டிக்காக ஒரு கேள்வி வரும்ல. ஸோ இங்கே இவ்வளோ நேரம் மைல்டு ஸ்டீலில் ஒரு யூனிக்கான ஒரு பிளாட்டோ ஒன்று இருக்குது. இந்த பிளாட்டோவில் என்ன ஸ்ட்ரெஸ் டிஃபைன் ஆகுதோ அதை தான் ஈல்டு ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் HYSD பாருக்கு HYSD பாரும் ஸ்டீல் தான், அதுக்கு யங்ஸ் மாடுலஸ் வந்து சேம்னு சொல்லிட்டோம். யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் மைல்டு ஸ்டீலும் யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் HYSD பாரும் சேம்னு சொல்லியாச்சு. 2 × 10⁵ தான். ஸ்டீல்னாலே யங்ஸ் மாடுலஸ் 2 × 10⁵ தான். ஆனால் எப்படி சார் அப்போ ஈல்டு ஸ்ட்ரெஸ்ஸை டிஃபைன் பண்ணுறது அப்படின்னா, டெஸ்ட் பண்ணுறப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் ஸ்ட்ரெயின் வேல்யூ ரீச், அதாவது டெஸ்ட் பண்ணுவோம். எந்த ஒரு பாயிண்ட்ல நம்ம அன்லோட் பண்றோமோ, நம்ம அந்த டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கப்ப அந்த அன்லோட் பண்ற பாயிண்ட்டை நம்ம பண்றப்ப பெர்மனன்ட் ஸ்ட்ரெயின் நம்ம ஒன்று பார்த்துருப்போம். அந்த பெர்மனன்ட் ஸ்ட்ரெயின், அதாவது ஒரு மெட்டீரியல் நீங்க லோட் பண்ணி லோடை ரிமூவ் பண்ண பிறகு அது ஆரம்பிச்ச இனிஷியல் பொசிஷனுக்கே வந்துருச்சு அப்படின்னா அது எலாஸ்டிக்கா இருக்குன்னு அர்த்தம். ஆனா ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்ன ஆகும், பெர்மனன்ட் ஸ்ட்ரெயின் ஒன்று செட் ஆகும்னு பார்த்துருந்தோம். அந்த பெர்மனன்ட் ஸ்ட்ரெயினோட வேல்யூ என்னவா இருக்கும்னா 0.2% ஆர் 0.002 ஸ்ட்ரெயின் வேல்யூ. இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ப்ரூஃப் ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரூஃப் ஸ்ட்ரெயின் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது ப்ரூஃப் ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நீங்க வந்து UTMல HYSD பாரை டெஸ்ட் பண்ணும்போது the point at which you unload the material such that it attains a plastic strain of 0.2% or proof strain. ஸோ எந்த ஒரு ஸ்ட்ரெஸ் வேல்யூல
0.2% ப்ரூஃப் ஸ்ட்ரெயின் அட்டைன் ஆகுதோ அந்த வேல்யூ தான் நம்ம என்ன சொல்லணும், ஈல்டு ஸ்ட்ரெஸ் ஃபார் HYSD பார்ஸ் அப்படின்னு சொல்லணும். மைல்டு ஸ்டீல் மாதிரி யூனிக்கா ஒரு பிளாட்டோ இருந்துச்சுன்னா அந்த பிளாட்டோக்கு பேரலா ஒரு லைன் எடுத்து ஈல்டு ஸ்ட்ரெஸ்ன்னு இதுக்கு சொல்லிட முடியாது. இதை பொறுத்த வரைக்கும் அந்த டெஸ்ட் ஸ்பெசிமென் போயிட்டு இருக்கப்ப we have to unload such a way that when unloaded அந்த மெட்டீரியல்ல பர்மனன்ட் ஸ்ட்ரெயின் எவ்வளவா செட் ஆயிருக்கணும், 0.2% செட் ஆயிருக்கணும். அதை தான் ப்ரூஃப் ஸ்ட்ரெயின்னு சொல்லுவோம். அப்படி இருக்கிற பாயிண்ட்ல என்ன ஸ்ட்ரெஸ் வேல்யூ இருக்கோ அதை தான் ஈல்டு ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவோம் HYSD பாருக்கு. ஜெனரலா HYSD பார் ஈல்டு ஸ்ட்ரெஸ்ஸை பொறுத்து there can be two types of HYSD bar. FE 415ன்னு சொல்லுவோம், FE 500ன்னு சொல்லுவோம். FE 415னா FY யோட வேல்யூ வந்து 415 MPa, அதாவது ஈல்டு ஸ்ட்ரெஸ் வந்து 415 MPa இருக்கும். இதே FE 500னா அதோட ஈல்டு ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ 500 MPaன்னு இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ் பார்த்துருக்கோம், அதோட ஈல்டு HYSD பாரோட ஈல்டு ஸ்ட்ரெஸ்னா என்னன்னு பார்த்துருக்கோம். ஸோ ஃபர்தரா ஒரு ஸ்டெப் போகிறதுக்கு முன்னாடி இப்போ வரைக்கும் யங்ஸ் மாடுலஸ்னா என்ன, ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின்னா என்னன்னு பார்த்தோம். அடுத்து என்ன பார்க்கணும் அப்படின்னா, இப்போ யங்ஸ் மாடுலஸ் அப்படின்னா ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின் சொல்றேனே, அதோட டெஃபினிஷன் ஓவரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. எப்பயுமே நம்ம பேசுறப்போ ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணி we have to add more value. அப்பனா தான் வந்து இப்போ ஒரு சிப்ஸ்னா அதை மார்க்கெட்டிங் பண்றாங்களா, அது மாதிரி தான். நீங்க வந்து எல்லாருக்குமே தெரியும் யங்ஸ் மாடுலஸ்னா ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின். நீங்க அடிஷனலா அதுக்கு என்னென்ன பாயிண்ட்லாம் தரீங்க. நார்மல் ஸ்ட்ரெஸ் கிடையாது. யங்ஸ் மாடுலஸ் அப்படிங்கிறது இட் இஸ் நார்மல் ஸ்ட்ரெஸ் பை நார்மல் ஸ்ட்ரெயின். அதாவது நார்மல் ஸ்ட்ரெஸ் பை நார்மல் ஸ்ட்ரெயின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நேத்தே நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ் பார்த்துருந்தோம். என்னென்ன பார்த்துருந்தோம், டென்சைல் ஸ்ட்ரெஸ், கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ், ஷியர் ஸ்ட்ரெஸ் பார்த்துருந்தோம். ஷியர் ஸ்ட்ரெஸ், ஓகே, டென்சைல் ஸ்ட்ரெஸ், கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ், ஷியர் ஸ்ட்ரெஸ். டென்சைல் ஸ்ட்ரெஸ்ஸும் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ்ஸும் எந்த ஏரியாவில் ஆக்ட் ஆகும்னு சொல்லியிருந்தேன், ஒரு கியூப் வரைஞ்சோம் அப்படின்னா அதுக்கு நார்மலாக ஆக்ட் ஆகும்னு சொல்லியிருந்தேன். அப்போ இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா நார்மல் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவோம். அது டென்ஷனாக இருக்கலாம், அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் ஒரு கியூப்ல அது கம்ப்ரெஷனாக கூட இருக்கலாம். ஸோ இது ரெண்டுத்தையுமே நம்ம என்னன்னு தான் சொல்லுவோம், நார்மல் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஷியர் அப்படின்னா என்ன, அது வந்து டான்ஜென்ஷியலாக ஆக்ட் ஆகணும்னு சொல்லியிருந்தோம். ஸோ யங்ஸ் மாடுலஸ் இஸ் டிஃபைன்ட் ஒன்லி ஃபார் நார்மல் ஸ்ட்ரெஸ். இந்த நார்மல் வந்து என்னவா வேணாலும் இருக்கலாம். இட் கேன் பி டென்சைல் ஸ்ட்ரெஸ் பை டென்சைல் ஸ்ட்ரெயினாகவும் இருக்கலாம், இட் கேன் பி கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் பை கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெயினாகவும் இருக்கலாம். ஓகேவா? அதை தான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம், யங்ஸ் மாடுலஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ ஷியர் ஸ்ட்ரெஸ் பை ஷியர் ஸ்ட்ரெயின் என்ன சார் சொல்லுவீங்க அப்படின்னா, அதுதான் அடுத்த லெக்சரோட முக்கியமான பாயிண்ட். ஷியர் ஸ்ட்ரெஸ் பை ஷியர் ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம் அப்படின்னா, we call that to be shear modulus அப்படின்னு சொல்லுவோம், ஆர் மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி, ஆர் மாடுலஸ் ஷியர் மாடுலஸ் ஆர் மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஷியர் மாடுலஸ் ஆர் மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு என்ன சார் சிம்பிள் அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, இதுக்கு சிம்பிள் ஜின்னு சொல்லுவாங்க, சில பேர் சின்னு சொல்லுவாங்க, சில பேர் என்னன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்ப இதுக்கு அடுத்து இன்னும் வேற ஏதாவது ஒரு மாடுலஸ் இருக்கானா, இன்னொரு அடிஷ்னலான மாடுலஸ் இருக்கு. அது என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்தரா அடுத்த வீடியோல நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா, EGK இதுக்குள்ள இருக்க ரிலேஷன். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் லெக்சர்ல முக்கியமான பாராமீட்டர் டு பி அப்சர்வ்ட் என்னன்னா பாய்சான் ரேஷியோ. அப்படின்னா என்ன, அதுக்கு என்ன பிசிக்கல் மீனிங், அது என்ன பண்ணும் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ.